டேய், யாரா நீ? என்ன யாருன்னு கேட்குறியே? நீ யார்டா? ஏன் ஏரியிலே வந்து என்ன யாரு கேட்குற? உனக்கு என்ன திமிரு இருக்கும்? ஆளை பாரு, பனியன் டவுசரம் போட்டுக்கிட்டு. எந்த ஊர்டா நீ? இங்கே எதுக்கு வந்த? நான் எந்த ஊராக இருந்தா உனக்கு என்னடா? நீ மட்டும் என்ன கோட்டு சுட்டா போட்டிருக்க? என்ன மாதிரி தானே ட்ரெஸ் போட்டிருக்க? நான் வந்து இந்த ஏரியாவில் பெகர் பாயாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னது பெக்கர் பாயா? எடுக்கிறது பிச்சை, இதில் வேறு இங்கிலீஷ் வேறு, இதில் என்ன வேறு யாருன்னு கேட்குறேன். இத்தனை வருஷமாக இந்த ஏரியாவில் நான் இருக்கேன். என்னை விட ஒருத்தன் கேவலமாக ட்ரெஸ் போட்டு வந்தா நான் ஏன் எதுவும் கேட்கக்கூடாதா? கேளு, கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கேளு. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆளை பார்க்கும் போதே தெரியுது நீ யாருன்னு. இதில் வேற உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு வேற சொல்லணுமா? சரி சொல்லு, நீங்கள் யார்? நானும் பக்கத்து ஏரியாவில் பெக்கர் பாயாக தான் இருந்தேன். அந்த ஏரியாவில் இருந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. சரி, பக்கத்து ஏரியாவில் போவோமேன்னு சொல்லிட்டு இங்கே மாறி வந்தேன். இதை சொல்லத்தான் இந்த பில்டப் கொடுத்தியா? நான் என்னமோ பக்கத்து ஏரியாவில் பெரிய ஆளாக இருந்திருப்பேன், ரவுடியாக இருந்திருப்பேன், அப்படி அப்படின்னு ஒரு செகண்டில் பயந்து போயிட்டேன். நீயும் நம்மளால தானே? சரி, இந்த ஏரியாவில் இருக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ஏரியா இருக்கிறாங்க பாரு ஜனங்க, அவங்கள புரிஞ்சு நடந்தது தான் பயங்கரமான பிரச்சனை. என்னது பிரச்சனையா? எனக்கு பிரச்சனைலாம் பீஸா சாப்பிட்ற மாதிரி. சொல்லு, என்ன பிரச்சனை? இந்த ஏரியா பேர் உல்டா காலனி. அந்த உல்டா காலனில் இருக்கிற ஜனங்க எல்லாமே காலனி பேருக்கு ஏற்ற மாதிரியே இருப்பாங்க. என்னது உல்டா காலனியா? அப்படின்னா என்னப்பா? எனக்கு ஒன்றும் புரியல. உல்டானா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஊரில் இருக்கிறாங்க பற்றிய ஜனங்க, அவங்க ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னு சொன்னால் இருக்குதுன்னு அர்த்தம், அப்புறம் இருக்குதுன்னு சொன்னால் இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தம். உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இருக்குதுன்னா இல்லை, இல்லைன்னா இருக்குது, இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. என்ன ஒரே குழப்பமா இருக்கு? இப்படி கூடவா ஜனங்க இங்கே இருப்பாங்க? அந்த மாதிரி ஜனங்க இங்கே இருக்கிறதுனால தான் இந்த ஏரியாவுக்கு பேரே உல்டா காலனி. ஆமாம், இவ்வளோ தெளிவாக பேசுறியே, நீ எப்படி இந்த காலில் செட்டில் ஆன? நானும் வரும்போது இங்கே பொய்யாம தான் வந்தேன். ஆனால் வந்து நான் பட்ட கஷ்டம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஜனங்களோட பழகி நானும் அந்த ஜனங்களோட ஒரு ஆளாக ஆயிட்டேன். அங்கே கொஞ்சம் திரும்பி அந்த வீட்டை பாரு, பார்த்துட்டு உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆ, என்னையா அந்த வீடு பெயிண்ட் கீட்டு எதுவும் அடிக்காம ஒரே வெள்ளையா இருக்கு? அதான் நான் அப்பயே சொன்னேனே, இந்த ஏரியா பேரும் இந்த இங்கே இருக்கிற ஜனங்களும் ஒரே மாதிரின்னு. இன்னுமா உனக்கு புரியல? புரிஞ்சுக்கிட்டேன்டா எப்பா, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நீ இந்த வீடை காட்டி எனக்கு நல்லா புரிய வச்சுட்ட. நான் எது வந்தாலும் நான் எங்கள் ஊர் பக்கமாகவே போயிருந்தா சாமி. எங்கள் ஏரியாவில் இந்த தொல்லைலாம் இல்லை. நான் நிம்மதியாக அங்கேயே இருந்துடுறேன். வேறு இடம் தேடி வரணும்னு நினச்சி வந்தேன் பாரு, என் புத்தியை செருப்பை கட்டி அடிச்சுக்கணும். நான் வரேன்டா சாமி, ஆளை விட்றா. ஹலோ பிரதர், நில்லுங்க. இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தா எப்படி? கொஞ்சம் நில்லுங்க, நின்று கேட்டு போங்க. இன்னும் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. நீ ஒன்றும் சொல்ல வேணாம். உல்ட்டா வேணாம், முல்ட்டா வேணாம்.
நான் என் ஊர் பக்கமாக ஓடி போகிறேன்டா சாமி. உனக்கு ஒரு கும்பிடு, இந்த உல்டா காலனிக்கு ஒரு கும்பிடு. நான் வரேன்டா. உல்டா காலனின்னு சொன்னேன். நான் சொன்னது எல்லாத்தையுமே நான் உண்மை நம்பிட்டு உன்னை பயந்துட்டு ஓடுது பாரு. எங்கள் ஏரியாவில் எங்களை தவிர வேற யாராவது உள்ளே வர விடுவோமா? உல்டா காலனி ஆளுங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு என்னை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து மீட் பண்ணுவோமா?